முடிகிற வரைக்கும் டேட்டை டைம் செட் பண்ணி 5 மணி வரைக்கும் செட் பண்ணி இத்தனாம் தேதி வாக்குப்பதிவு 5 மணி வரைக்கும் நீ என்ன செக் பண்ணாலும் சரி, என்ன டெஸ்ட் பண்ணாலும் சரி, போடுற ஓட்டு கரெக்டாக கவுண்ட் ஆகும், என்ன யாருக்கு போட்டோமோ அது தெரியும். 5 மணிக்கு மேலே இந்த ப்ரோக்ராம் ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா கிளாக் செட் ஆகிருக்கு. ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் போடுறோமோ அந்த பர்சன்டேஜ் போயிடுறதுக்கு முழுமையான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இது ஈஸியாக மேனிபுலேட் பண்ணக்கூடிய மிஷின். எனவே இவிஎம் இருந்தால் பிஜேபி ஜெயிக்கும். இவிஎம் இல்லாமல் மேனுவல் ஓட்டிங் முறை வரணும். இல்லை அப்படின்னா விவிபேட்டில் அதில் பாருங்க, அதில் ஒரு ஏமாற்றம் பண்ணுறாங்க. விவிபேட்டில் தெர்மல் பிரிண்டிங். ஏன்னா ஒரிஜினல் பிரிண்டிங் போட்டால் இந்தியாவுடைய பொருளாதாரமே நஷ்டப்பட்டு போயிருப்பாரு. ஒரிஜினல் பிரிண்டிங் மெஷின் வச்சா ஒட்டுமொத்த இந்தியாவுமே இப்போ 125 லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு. ஒரிஜினல் விவிபேட் மெஷின் வாங்கினா என்ன ஆக போகுது? பிரிண்ட் பண்ணால் ஒரு 4 வருஷத்துக்கு